வணக்கம் உறவுகளை, எப்படி சுகமாக இருக்கீங்களா? நான் சுகமாக இருக்கேன். என்னென்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு முக்கியமான விடயம் பற்றி நான் ஒரு கதை கேட்கிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் காணொலிகளில் கண்டிருப்பீர்கள். யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பகுதியில் இருக்கின்ற ஒரு பாடசாலை ஒன்றிலே 2 நாட்கள் மேலதிக வகுப்பிற்கு வராத ஒரு மாணவனை அதிபர் ஒருவர் தண்டித்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகின்றது, பார்க்கப்பட்டு வருகின்றது, பகிரப்பட்டு வருகின்றது. அந்த வீடியோ பற்றி நான் உங்களிடம் கதைக்கிருக்கின்றேன். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மனதில் இந்த நிகழ்வுகள் பற்றி, என்னுடைய கதைகள் பற்றி, என்னுடைய ஏதாவது தேவைகள், விளக்கங்கள் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். சரி, நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த காணொளியிலே அந்த மாணவன் எப்படி தாக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி. இந்த உண்மைத்தன்மைகள் பற்றி எனக்கு பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை. சமூக வலைத்தளங்களே இந்த காணொளி பரவப்பட்டது, அதனாலே இதை பற்றி ஒரு தகவலை நான் உங்களோடு பகிரலாம் இருக்கின்றேன். உண்மையிலேயே இன்றைய காலகட்டங்களிலே பாடசாலைகள் மிகவும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. கல்வி, ஒழுக்கம், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இடமாக இந்த பாடசாலைகள் காணப்படுகின்றது. அப்படியான ஒரு நிலையிலே இன்றைய இந்த பாடசாலையிலே இந்த மாணவன் அந்த தாக்கப்பட்ட விடயம் உண்மையிலே கண்டிக்கக்கூடிய விடயமா அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்று பலதரப்பட்ட நிலைகளிலே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த நிகழ்வு பற்றிய உண்மை தன்மைகள் இன்னும் வெளியிலே வரவில்லை. இந்த காணொளி அந்த அதிபர் தண்டித்ததாகவும் அந்த மாணவனுடைய காயங்களை காண்பிக்கப்பட்டதே ஒழிய அந்த மாணவனுடைய உண்மை தன்மைகள் தெரியப்படவில்லை. ஆனால் அந்த பாடசாலையினுடைய அதிபருடைய இந்த செயல் உண்மையிலே கண்டிக்கக்கூடிய விடயம். இன்றைய காலகட்டங்களில் பாடசாலைகளில் தண்டிக்கப்படுகின்ற நிகழ்வுகள் குறைவு. ஏன்னு சொன்னால், சிறுவர்கள் மேல் கை வைப்பது என்று சொன்னால் வீட்டில் பெற்றோர் கூட இப்போ வெளிநாடுகள் மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் கூட தங்களது பிள்ளைகளுக்கு கை வைக்க இல்லாத நிலையில் இருக்கிற மாதிரி இலங்கையிலேயும் பிள்ளைகளை தண்டிப்பது மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா சிறுவருடைய தண்டனைகள், சட்டத்திட்டங்கள் மேலாக காணப்படுகின்றது. அதோடு சமூக வலைதளங்களிலே அந்த நிகழ்வுகள் பகிரப்பட்டு தங்களுக்கு பெரிய தண்டனைகள், தங்களுக்குரிய பாரதூரமான சம்பவங்கள் நடக்கும் என்று பெற்றோர்கள் அந்த மத்தியிலே பிள்ளைகளை கூட பெற்றோர்கள் தண்டிப்பது மிக குறைந்துள்ளது. அப்படியாக இருக்கின்ற பொழுது ஒரு பாடசாலை அதிபர் இப்படியான ஒரு செயலை செய்தது கண்டிக்கக்கூடிய விடயம். இந்த பாடசாலை அந்த பாடசாலையில் என்ன நடந்தது என்று சொல்லிய தகவல்கள் இன்னும் யாரிடமும் தெரியப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த நிகழ்வு இந்த வீடியோ பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வு இந்த வீடியோவில் காண்பிக்கப்பட்ட போல அந்த சிறுவன் தண்டிக்கப்பட்டது உண்மை என்று சொன்னால் அதற்குரிய தண்டனை என்ன? ஆகவே இந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது இந்த நடந்த சம்பவத்திற்குரிய உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். மேலும் இன்னொரு முக்கியமான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அந்த வீடியோ உங்களுடைய விடுவது நாங்கள் ஸ்டார் பாய்.